ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விட்டர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. போடணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். சின்னதாக தான் இருக்கும் கிச்சனு, ரொம்ப பெருசாக இருக்காது. அது எப்படி அதில் வந்து என்னென்ன நான் பண்ணி வச்சுருக்கேன்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னென்ன வச்சுருக்கேன்றது பார்க்கலாம். இங்கே வந்து கத்தி, இந்த சிசர் எல்லாமே இங்கே ஒரு இதில் லைட்டர்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் ஒன்று நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்பூனு கரண்டிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் இங்கே ஆயில் கேன் வச்சுருக்கேன். இங்கே காலையில் ஏன்னு சொன்னால் குடிக்கிறதுக்கான ஹார்லிக்ஸு, உமன்ஸ் ஹார்லிக்ஸும் இந்த லைட் ஹார்லிக்ஸும் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சுருந்தோம்னா தேங்காய் எண்ணெயும் இந்த சன்ஃப்ளவர் ஆயிலும் தனித்தனியாக ஊற்றி வைக்கிறதுக்காக பேலன்ஸ் ஆனது இங்கே 2 பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே அடுப்பு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டாண்டை வச்சு இதில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஈவினிங் டைம் தேவையான ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறமா இதில் வந்து சின்ன டப்பாவில் வந்து ப்ரௌன் ரைஸ் வச்சுருக்கேன். ஏதாவது கஞ்சி அந்த மாதிரி உப்புமா, ப்ரௌன் ரைஸ் வந்து நான் மிக்சியில் உடச்சி உப்புமாவாக பண்ணுவேன். அதுக்காக இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் வந்து அப்பளம் பொரிக்கிற டப்பா. இது வந்து நம்ம இந்த வாட்டர் பியூரிஃபையரில் தண்ணி பிடிக்கிறதுக்கான ஜக்கு. இது வந்து நான் இங்கே டெய்லி தேய்ச்சி கழுவி இங்கே கவுத்தி வச்சுருவேன் காலையில் எடுத்துக்கிறதுக்காக. இது வந்து டிஃபன் பாக்ஸு, பையனுக்கு சாப்பாடு கட்டணுன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பண்ண எண்ணெய் கொஞ்சம் இருந்து அது வச்சுருக்கேன். இதில் வந்து ரசம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதை எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது புளி இஞ்சி, இது வந்து 2-3 நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதையும் இங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடில் வந்து வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. இது வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருந்தாங்கன்னா கீழே வந்து நான் ஏதாச்சும் வச்சுருந்துருக்கலாம். அதுவும் வைக்க முடியல, ஏன்னா ரொம்ப ஹைட்லேயே வைக்க முடியல. அதனால் இந்த அளவுக்கு வச்சதுனால இப்போ கீழே வந்து எனக்கு இந்த ஸ்பேஸ் எல்லாம் காலியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் இங்கே 3 டப்பா வச்சுருக்கேன். இது வந்து டீ, காஃபி, சுகர் இங்கே எடுக்கிறதுக்காக டக்குன்னு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கேப்பில் இங்கே இந்த ஸ்க்ரப்பரும், அப்புறம் வந்து இந்த பாத்திரம் தைக்கிற அந்த சோப்பும் வச்சுருக்கேன். இதை அப்படியே மூடி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இதில் அப்படியே அடியில் போயிடும், தண்ணி நிற்காது. அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஷிங்க் இருக்குது. ஷிங்க்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு தவளையெல்லாம் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம திடீர்னு வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா என்னோடய வாட்டர் பியூரிஃபையரில் தண்ணி எடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு தவளைக்குமே பிடிச்சி வச்சுருப்பேன். இது வந்து ஆட்டுக்கு இந்த இடிக்கிற கல் வந்து நமக்கு ஏதாச்சும் இஞ்சி பூண்டு அந்த மாதிரிலாம் இடிக்கணுன்னா, மிளகு எதாவது நுணுக்கணுன்னா உடனே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு. இதில் வந்து நாங்கள் எப்பவுமே தண்ணி லைட்டாக சூடு பண்ணி தான் குடிப்போம். அதனால் ஃபுல்லாக காலையில் எழுந்தோடனே இதில் தண்ணி செலவாக ஊற்றி இதில் சூடு பண்ணி அப்படியே வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஸ்டாண்டில் தோசைக்கல், சப்பாத்தி கல், அப்புறம் மீன் வறுக்கிற சின்ன கல், அப்புறம் 2 வானல் இதையும் சேர்த்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டாண்ட் இது போட்டு வச்சுருக்கிறதுக்கு. அதனால் இதுலேயே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே காலையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷெல்ஃப் ஒன்று மாட்டியிருக்கேன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷெல்ஃபே கிடையாது சுத்தமாக. இந்த ஒரே ஒரு ஷெல்ஃபு மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து எல்லாமே வைக்க முடியாது. அதனால் நான் இங்கே வந்து ஒரு ஷெல்ஃபு வந்து இந்த ஹூக்கு போட்டு அதில் மேலே மாட்டி இதில் வந்து எல்லா மளிகை சாமானையுமே நாங்கள் அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே பூண்டு, கீழே சின்ன வெங்காயம். இது வந்து லாஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜில் லாஸ்ட்டாக காய்கறியில் இஞ்சி, பச்சை மிளகா, இந்த லெமன்லாம் மிக்ஸ் ஆகிறது இங்கே கொண்டு வந்து முதல்ல வச்சுக்குவேன். இதெல்லாம் காலி பண்ணுறதுக்கப்புறம் தான் புதுசாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறது. அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டாண்டில் பாதாம் பருப்பு, பேரிச்சம்பழம். காலையில் ஏஞ்சோடனே நாங்கள் வந்து பாதாம் பருப்பு வந்து எப்போவுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் மாதிரி ஆலையில் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். அது காலையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன். அப்புறம் ரஸ்க்கு, அப்புறம் இந்த சேமியா, இந்த கேழ்வரகு மாவு இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு சின்ன ஸ்டாண்டில் வந்து இந்த மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் வந்து இங்கேயே போட்டு வச்சுருக்கேன். பருப்பு கொஞ்சம், ஏன்னா டக்குன்னு எடுத்து நம்ம சமைக்கிற மாதிரி இட்லி பொடி அரைச்சி வச்சுருப்பேன். கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் இங்கே வச்சுருந்தேன்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி கடலைப்பருப்பு. இது வந்து மோர் மிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இட்லி ரவை. இதெல்லாம் நம்ம தேவைப்படும் போது இங்கேருந்து டக்குன்னு எடுக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாண்டு வச்சு இங்கே மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருக்கேன். இந்த ஓவனுக்கு கீழே வந்து ஒரு பலகை மாதிரி போட்டு இதில் வந்து புளி, உப்பு, அப்புறம் இந்த ஜாடிகளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா இந்த டக்குன்னு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வத்தல் இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி எடுத்துக்கலாங்கிற மாதிரி. இதில் வந்து இந்த அந்த உப்பு, இந்து உப்பு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன்.
இதில் சாதா உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே ஒரு 3 கிளாஸ் எங்களுக்கு தேவைக்கு டக்குன்னு டீ குடிக்கிற மாதிரி ஒரு 3 கண்ணாடி கிளாஸ் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் தான் நான் எல்லா பாத்திரமுமே எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா வேறு வந்து இந்த கீழே இருக்க ஷெல்ஃப்லாம் நான் பாத்திரமாக எதுவும் வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் எல்லாமே நான் இந்த ஷெல்ஃப்லேயே நான் அடுக்கி வச்சுருவேன். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் இந்த ஹாட் பேக்கு, அப்புறம் வந்து இந்த மசாலா பாக்ஸு, இந்த மாதிரி இங்கே வச்சது போக ஏதாவது மளிகை சாமான் இருந்ததுன்னா இதில் வந்து காஞ்ச மிளகா, இதில் வந்து கொஞ்சம் இந்த குதிரைவாளி ரைஸு இதெல்லாம் இதில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பேன். அப்புறம் மற்ற பொருள்கள்லாம் அங்கே வைக்க முடியாதெல்லாம் இங்கே கொஞ்சம் வச்சுருப்பேன். இந்த பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் இதில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. மற்றது வந்து இதில் 2 மசாலா டப்பி வச்சுருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரம் மசாலா, பிரியாணி ஐட்டம் எல்லாமே இருக்கும். இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், கடுகு, மிளகு, சீரகமெல்லாம் இதில் வச்சுருப்பேன். டக்குன்னு இதை எடுத்துக்கலாம் சமைக்கும்போது. அது மாதிரி இதில் வந்து மட்டும்தான் வச்சுருக்கேன். பாக்கி எல்லா பொருளுமே இங்கே வந்து அடக்கி எல்லாமே வச்சாச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி 2 ட்ரம்முக்கு மேலே தான் நான் வந்து இந்த காய்கறி ஸ்டாண்டை வச்சுருக்கேன். வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை பத்தாததுனால. வெங்காயம் வந்து இதில் கூடையில் போட்டு வச்சுருந்தா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கணும், காற்று வரணுன்றதுக்காக நான் இதில் வச்சுருக்கோம். ஒரு சைடு உருளைக்கிழங்கு இருக்கும். மற்றபடி இவ்வளோ தான் எங்களோட சின்ன கிச்சன் டூர் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விக்டோரியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.